எங்கள் தலைவருக்கு வந்து எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்குங்கிறது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. தெலுங்குல இருந்து நம்ம தலைவர் படத்தை நடித்த படங்கள்லாம் ஹிட்டு. போக்கிரி, கில்லி, இது மாதிரி பெரிய ஹிட் ஆகணும்னா அங்கே ஒரு சென்டிமெண்ட் இருக்குங்க. அப்படியே அப்படி சுற்றணும் கதையை. ஏங்க சுடுறதுன்னு தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. அற்ற ஃப்ளாப் ஆக போகிறது பராசக்தி தானே ஒழிஞ்சு ஜனநாயகன் கிடையாது. எங்களுக்கு சூரியன் ஆகாது. ஓ, சூரியனே முதல்ல ஒழிச்சிடணும். அதனால மிட் நைட்ல மட்டும் பேசுவீங்க. டிஎம் கூட சின்ன என்னங்க உதயசம், இந்த உதய சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் இல்லாத சூரியன் டைம்லேயே வந்து நாங்கள் இனிமேல் வந்து பகலெல்லாம் மக்களுக்கு வேலை இதெல்லாம் கிடையாது, எல்லாம் நைட்டில் தான் வேலைகளை, பகலில் இனிமேல் தூங்கணும். அதெல்லாம் நடைமுறை படுத்த போகிறது எந்த ஆட்சி இல்லைங்கிறீங்க? எங்க தலைவனோட ஆட்சியில தான் அதெல்லாம் நடைமுறைப்படுத்த போறது. திருப்பாச்சி படத்துல திரிசா உரிமை வாசிக்கும்ல, இங்கிட்ட ஒரு பக்கம் விஜய் சாட்டையில அடிச்சுக்குவாரு, அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வருது. தெருக்கூத்துல ஒருத்தன் சாட்டை அடிச்சுக்கிறத பத்தி கம்பாரிசன் பண்றீங்க. எங்க தலைவனை எந்த அளவுக்கு கீழ்மட்டமா ஒரு கம்பாரிசன், யாரு கூட கம்பாரிசன்? அவர் நடிச்ச படம் சார். ஏங்க எங்க தலைவன் பண்றது மாதிரி இந்த உலகத்துல எவனுமே பண்ண மாட்டாங்க. எப்படி மாமியாருக்கு முதுகுல சோப் போட்ட மாதிரி. அரசியல்ங்கிறது 24 மணி நேரமும் வேலை செய்யணும், சாதாரண விஷயம் கிடையாது. நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு மட்டும் வேலை செய்யணும். நைட் 2 மணி வரைக்கும் 3 மணி. சமீபத்தில் திரிசா நைட் 2 மணிக்கு அவங்க வீட்டை விட்டு விஜய் வீட்டை விட்டு வெளில போனதா பிரபல இயக்குனர் சொல்லியிருந்தாரு. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ கூடிய சீக்கிரம் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு பீச்சில் சமாதி ரெடி பண்ணிடுவீங்க. தாவேக்கா வெறி பிடிச்சிருக்கா அப்படி, பதவி வெறி பிடிச்சிருக்கா அப்படி தலைவருக்கு? எங்களால என்ன நாயா நினைக்கிறீங்களா, வெறி நாயா ஃபீல் பண்றீங்களா? நான் அப்படி சொல்ல, நீங்க தான் கொண்டு போய் ப்ளூ கிராஸ்ல சேர்க்கணும்னு இருக்கீங்களா? ஒரு கந்தன் கருணை, ஓ நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு திருவிளையாடல் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன? எனக்கு சாமினோனா எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. மக்கள் எந்த அளவுக்கு திரிசா அப்படியே மனசுல நிக்கிறாங்க, புரியுதுங்களா? இந்த நாட்டு மக்களும் எந்த அளவுக்கு நாசமான ஒரு அறிவாளித்தனத்துல இருக்காங்கன்னு. தனி விமானம் சொல்லுறீங்க. ஒரு விமானம் வானத்துல பறக்குதுன்னா அது தனியா தான் பறக்கும், கூட்டா 10 விமானம் சேர்ந்து பறக்காது. முதல்ல அந்த சொல்லே அபச்சொல், அதை ரிமூவ் பண்ணிருங்க. ஓ புரியுதுங்களா? தனி விமானம் என்னத்த தனி விமானம்? எல்லா விமானமும் தனியா ஜோடியா போனா அது பேர் தனி விமானம். அந்த ஒரு விஷயங்க, தனியா ஜோடியாங்கிறது ஒரு 2 பேரு ஒரு ரூம்குள்ள இருந்தாவோ ஒரு இடத்துல இருந்தாவோ தான் ஜோடின்னு சொல்ல முடியும். ஆமா, புரியுதுங்களா? ஜோடியா போலியா அப்படி சார்? ஏங்க பைலட் 2 பேருங்க, அசிஸ்டன்ட் 2 பேருங்க, அவங்க கேபின் குரூவே 4 பேர் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவர் தலைவரோட இது, அப்புறமேல இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனதை இவ்வளோ தூரம் பிடிச்சிக்கிட்டு ஒரு புரிதல் வேண்டுங்க. நாமக்கல்ல எங்க செயலாளர் ஒருத்தரும் ஒரு உறுப்பினரும் ஒன்னா ஒரு ரூம்குள்ளார உட்காந்துருந்தாங்க நைட்டு 3 மணிக்கு. ஆனா பாக்குறவன் அத்தனை பேரும் அந்த அம்மாவோட புருஷன் வரைக்கும் தப்பா பார்த்து இன்னைக்கு ஊர் உலகமே தப்பா பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. 3 மணிக்கு நைட்டு 3 மணிக்கு என்ன வேலை? அரசியல் நிமித்தமா மீட் பண்ணி பேசுறாங்க. பகல நேரம் இல்லையா அப்படி சார்? இல்ல பகல டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா அப்படி? 3 மணிக்கு என்னன்னு கேக்குறீங்களா? இதே முக ஸ்டாலின் கரூர்ல 3 மணிக்கு போய் நின்னாரு, அதை ஏதாவது பேசுறீங்களா? பொதுவா போயினாரு, பொதுமக்களோட நின்னாரு. நீங்க தனியானா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? சோ அப்ப பொதுவா நின்னா தப்பு இல்ல, தனியா நின்னா தப்பும்பீங்களா? ஆமா, அதுவும் நைட்டு மிட் நைட் 3 மணிக்குன்னா புரியலையே எனக்கு. ஏங்க 3 மணி ஏங்க அரசியல்வாதியா இருந்து பாத்துருக்கீங்களா? சும்மா ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு 5 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு வர அந்த மாதிரி கிடையாது. புரியுதுங்களா? அரசியல்ங்கிறது 24 மணி நேரமும் வேலை செய்யணும், சாதாரண விஷயம் கிடையாது. நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு மட்டும் வேலை செய்யணும். புரியல. நைட் 2 மணி வரைக்கும் 3 மணி. சமீபத்தில் திரிசா நைட் 2 மணிக்கு அவங்க வீட்டை விட்டு விஜய் வீட்டை விட்டு வெளில போனதா பிரபல இயக்குனர் சொல்லியிருந்தாரு. பிரபல இயக்குனர் யார்? இங்கிட்ட ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர் 3 மணிக்கே உட்காந்து பேசுறான்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு புரியலையே சார். பகல் அரசியல் பண்ண நைட் அரசியல் பண்ணுங்க. ப்ளீஸுங்க, பொய் சொல்றவங்கள நம்பாதீங்க. எல்லாரும் புறணி பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா விஜய் வந்து ஒரு நடிகனா பார்த்தது போக இந்த விஜய் வந்து அரசியல்வாதியா இவனும் பார்த்துக்கிறதுக்கு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக சொன்னீங்க. அரசியலாக ஏற்றுக்க முடியும், நடிகனா தான் பார்க்குறாங்க. நடிகனா பார்க்குறானுங்க. இவனுங்க எல்லாமே தன்னோட வன்மத்தை கொட்டுறானுங்க. எங்கள் தலைவருக்கு வந்து எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்குங்கிறது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அதான் மிட் நைட் அரசியல் நிறையா பண்ணுவார்னு ஏற்றுக்க முடியறாங்க. அதானே, புரியுதுங்களா? எங்கள் தலைவனோட மூவ்மெண்ட் ஒவ்வொன்றும் வேற லெவல். மிட் நைட் நடக்குமா அப்படி? மிட் நைட்டா? புரியல. எதுக்கு இத்தனை தடவை மிட் நைட்டு என்ன மிட் நைட்னா புரியல. ஒரு விஷயம் தெரியுமா? இனிமேல் லைஃபே வந்து மிட் நைட்டில் தான். ஓ விஜய் வந்து போகிறோம். ஏங்க எங்களோட எதிர்கட்சி யாருங்க? டிஎம்கே சின்ன என்னங்க உதயசம், இந்த உதய சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் இல்லாத சூரியன் டைம்லேயே வந்து நாங்கள் இனிமேல் வந்து பகலெல்லாம் மக்களுக்கு வேலை இதெல்லாம் கிடையாது, எல்லாம் நைட்டில் தான் வேலைகளை, பகலில் இனிமேல் தூங்கணும். இரவுங்கிற ஒன்று மட்டும்தாங்க மனிதன் வாழ்க்கையில் இருக்கணும். இன்னைக்கு பார்க்குறீங்களா, எல்லாம் கிட்ட எல்லாம் நைட்டில் தானே ஓப்பன் பண்ணி விடுறோம், பகலில் எல்லாம் முக்கால்வாசி சாத்தி வச்சிருக்கோம்ல. இதை எப்போதுமே பகல் ஃபுல்லாகவே மூடி வச்சிருவோம். எங்களுக்கு சூரியன் ஆகாது.
ஓ, சூரியனே முதல்ல ஒளிச்சிடணும். அதனால மிட் நைட்ல மட்டும் பேசுவீங்க. எல்லாரையுமே மக்களே மிட் நைட் நீங்க கேட்குற அந்த இது இருக்கு இல்லைங்களா, கேள்விப்படுற விஷயங்கள் மிட் நைட்னு டோட்டலா மக்களே மிட் நைட் ஆயிடுவாங்க. எல்லாருமே மிட் நைட்ல தான் இருப்பாங்க இனிமேல். அதுக்கு பேர் திருட்டு தானே சார்? மிட் நைட்ல ரகசியமா சந்திக்கிறது, ரகசியம் மீட் பண்றது, இதெல்லாம் திருட்டு தானே இல்லையா? அப்படி ஏங்க, திருட்டுத்தனங்கிறது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இருட்டுங்கிறதுல போய் திருடுறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்துல. நாங்க இன்னைக்கு வந்து வெளிச்சத்திலே வேணாம், வாழ்க்கை எல்லாரோட வாழ்க்கையுமே இருட்டுக்குள்ளார நடக்கிற சம்பவத்துக்கு நாங்க வந்துடுறோம். புரியுதுங்களா? எதுக்காக தெரியுமா? பெரிய பெரிய பணக்காரன்லாம் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய விஐபிலாம் பார்க்குறீங்களா? பகல்ல 3 மணி வரைக்கும் தூங்குவாங்க. சாயந்தரம் எந்திரிச்சு 5 மணிக்கு தான் காலை சாப்பாடே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இருட்டுனதுக்கப்புறம் தான் அப்படி அந்த கருக்களாக மேகம் சரிஞ்சு கருதில்லை. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பணக்காரனும் சரி விஐபியும் சரி காரை எடுத்துகிட்டு வெளியில். பகலில் எங்கேயாவது ஹைஎண்டு கார் பார்க்குறீங்களா? பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் அதே மாதிரி எல்லாரையும் பணக்காரனாக்கணும். நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் பணக்காரனாக்கணும்னா அவன் எப்படி பகலில் தூங்கிட்டு நைட்டில் முழிச்சிருக்கணும், அதே மாதிரி உங்கள் தலைவர் மாதிரி. ஆமாங்க, மக்களையும் அதே மாதிரி பகலில் தூங்கிடு நைட்டில் முழிச்சிரு அப்படிங்கிற ஒரு சமுதாய கட்டமைப்பே நாங்கள் புதுசாக மாற்ற போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் பணக்காரனாக இருக்கணுங்க. ஆமாம், அப்போ எல்லாரும் என்ன பண்ணணும்? பகலில் தூங்கி நைட்டில் முழிச்சிருக்கணும். ஆமாம், எல்லாரும் பணக்காரனாக இல்லை. எல்லாரும் பணக்காரனா இப்போ ஒரு கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 விற்கணும். அப்போ தான் எல்லாரும் பணக்காரனாக இருக்க முடியும். கேஸா? ஆமாம், ஒரு கேஸ் விலை. ஏங்க ஒரு விஷயங்க, நாங்கள் இருக்கிற டெக்னாலஜியே வேற லெவலுங்க. வீட்டுக்கு ஒரு காரு, வீட்டுக்கு ஒரு பைக்கு, வீடு கட்டி தரப்படும். கேஸ் எல்லாம் கொடுக்க போறதே இல்லைங்க. கேஸ், அடுப்பு, சிலிண்டரு, இதெல்லாம் சமையல்ங்கிற செட்டப்பே. ஏங்க இன்னைக்கு இருக்கிற பெண்கள்லாம் என்ன, உங்களுக்கு ஒரு ஆம்பளைக்கு சமையல் பண்ணி போறதுக்கு தான் ஒரு பொம்பளை பெற்று கொடுக்குறாங்களா? ஒரு பொம்பளை பிள்ளைங்கிற அதுக்கு தான் உங்க வீட்டுக்கு வராங்களா? இதெல்லாம் சமையல் பண்ற லிஸ்டே கிடையாது. டேப்லெட் கொடுப்போம். பார்க்குறீங்களா? இன்னைக்கு இருக்கிற எலான் மஸ்கோட மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல கண்டுபிடிச்ச டேப்லெட் அது. அந்த டேப்லெட் சாப்பிட்டா போதும், அன்னைய டேட்டுக்கு பசிக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஓ ஆமா, அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மாசத்துக்கான எல்லாம் அது மாதிரி டேப்லெட்டா கொடுத்துருவோம். 30 நாளைக்கு 30 டேப்லெட் கொடுத்துருவீங்க. ஏங்க ஒரு நாளைக்கு 3 டேப்லெட்டுங்க, 3 வேளை சாப்பாடுல 30 நாளைக்கு 90 டேப்லெட் கொடுத்துருவீங்க. இதை சாப்பிட்டுங்க, யாரும் சமைக்காதீங்க. ஆமா, சீரியஸா வரப்போற ஃபியூச்சரே அதானுங்க. நீங்க ஃபியூச்சர் படம்லாம் பாக்குறீங்களா இல்லையா? அதெல்லாம் நடைமுறைப்படுத்த போறது எந்த ஆட்சியிலங்கிறீங்க? எங்க தலைவனோட ஆட்சியில தான் அதெல்லாம் நடைமுறைப்படுத்த போறது. ஓ ஆமா, இப்ப ஜனநாயகன் படம் வருது, அதுல ஒரு சீன் வருது சார். எப்படி எல்லா அரசியல்வாதையும் கட்டி போட்டு சாட்டையால் அடிக்கிறாரு, எப்படி அது அந்த சீனை எப்படி? ஒரு எம்ஜிஆரோட ஆட்சியை கொடுக்கணும்னு நாங்க சொன்னோம்ல. ஆமா, எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு? நானான இட்டால்னு அடிச்சார்ல. ஆமா. இல்ல, எனக்கு வேற ஏதோ ஞாபகம் வருது. திருப்பாச்சி படத்துல திரிசா உரிமை வாசிக்கும்ல, இங்கிட்டு ஒரு பக்கம் விஜய் சாட்டையில அடிச்சுக்குவாரு, அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏங்க நான் எம்ஜிஆரோட கம்பேரிசன் பண்றேன், நீங்க வந்து தெருக்கூத்துல ஒருத்தன் சாட்டை அடிச்சுக்கிறத பத்தி கம்பேரிசன் பண்றீங்க. எங்க தலைவனை எந்த அளவுக்கு கீழ்மட்டமா ஒரு கம்பேரிசன், யாரு கூட கம்பேரிசன்? அவர் நடிச்ச படம் சார், அவர் நடிச்ச படத்தை நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்திருக்கு. ஒரு படத்துல ஆல்ரெடி விஜய் நடிச்சிருக்காரு. ஒருவேளை இதுவும் அந்த படத்தோட ஸ்கிரிப்டா இருக்குமோ அப்படின்னு நான் கேட்கறேன். ஏங்க ப்ளீஸுங்க, அது வேற இது வேற. நல்லா இருக்கு சார் சீனை பாருங்க. உங்களை வந்து சீரியஸா ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்குறான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த திரிசாவையும் விஜயும் சாட்டையில் அடிச்சுக்கிட்டத ஒரு காமெடி பீஸாக கொண்டு போகிறீங்க. எதுக்கு சார் இப்படி? ஏற்கனவே ஒரு காமெடி பீஸ் புசியானதை முரட்டு உருவமாக கொண்டு வந்திருக்கீங்க. என்னது ஜனநாயக படம்? என்ன காமெடி படமா இல்லை வந்து செம்ம ஹாட்டான படமா? எப்படி? நீங்கள் எட்ஜ் ஆஃப் டார்க்னஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு பொண்ணை கொன்றுவாங்க, அதுக்கு அப்பா பழி வாங்குவார். சும்மா அதோட பின்னணி வந்து அரசியல் மட்டத்தில் பயங்கரமான இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தகுடுபடி ஆக்குவார். இந்த நம்ம படத்தில் என்ன புதுமை பண்ணியிருக்கோம்னா, புசியானதை ஒரு முரட்டு கரெக்டாக இறக்கி விட்டுருக்கீங்க, முரட்டு உருவமாக இறக்கி விட்டுருக்கீங்க. பொண்ணு சாகாது, உயிரோடு இருக்கும். அதுதான் அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட். இதை வந்து ரகசியமாக வச்சுருக்கோம். இதில் யாரையும் உள்ளார இறக்கி அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் தெளிவாக நடத்தி வச்சுருக்கோம். பாலகிருஷ்ணன் எப்படி சார்? அவர் வந்து திடீர்னு ஒரு 10 ரயில அடக்குவார், ஒரு ஃப்ளைட் அப்படி சுற்றி போடுவார், ஏற்பட காமெடி சீன்லாம் நிறையா இருக்கும். விஜய் எப்படி? ஏங்க ஒரு விஷயம், எங்கள் பாளையாங்கிற ஒரு ஹீரோ வந்து நல்லா ஒருத்தருச்சுங்க, ஆர்வ கோளாறான ஹீரோ. புரியுதுங்களா? அதிமேதாவித்தனமான விஷயங்கள் பண்ணக்கூடாது என்னைக்கும் மக்களுக்கு. அப்புறம் அந்த சீன் பை சீனு அப்படி ஸ்டில்லு அப்படியே போட்டான் ஒரு பத்திரிகையில்.
பாலியா பண்ண ஒரு சீனு, அடுத்து விஜய் பண்ற ஒரு சீனு, அப்படியே எல்லாத்தையும் சீன் பை சீன் அப்படியே ஏங்க வர்ற ட்ரெயினை கையில நிப்பாட்டுவாருங்க, புடிச்சு இழுத்து பல்ல கடிச்சு ஃபிளைட்டை பிடிப்பாருங்க. இப்படி எல்லாம் எங்கால் பண்ணுவாரா? யாரு கூட கம்பாரிசன் பண்றீங்க? அப்படிதான் சீன் பை சீன் அப்படியே இருக்கு. பாலகிருஷ்ணா பண்ணது அப்படியே சீன் பை சீனா வச்சிருக்கீங்களே. ஒரு காலத்துலயும் பாலகிருஷ்ணா மாதிரி எங்க தலைவர் பண்ண மாட்டாரு. ஓ, அதோட மோசமா பண்ணுவாரு அப்படி? ஏங்க எங்க தலைவன் பண்றது மாதிரி இந்த உலகத்துல எவனுமே பண்ண மாட்டாங்க. எப்படி மாமியாருக்கு முதுகுல சோப் போட்ட மாதிரி வேற எவனாவது பண்ணிருக்கானா? யாருமே பண்ணல. அதைத்தானே நான் துணிஞ்சு பண்ண முடியாதுல்ல. மாமியாருக்கு சோப் போடலாம் எவ்வளவு பெரிய காரியம். ஏங்க ஒரு விஷயங்க, ஒரு குடும்பத்துல பொண்டாட்டி நம்ம கூட அன்பா இருக்கணும்னா பொண்டாட்டியோட அம்மாவை நம்ம அனுசரிச்சு வச்சுக்கணும். ஓ, அப்பதான் சோப்பு போட்டா நீங்க தான் சொல்லி அனுசரிச்சு வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும் ஏதாவது முழுசா சொல்லுங்க. இல்ல ஒருவேளை அந்த படத்துல வர சீன் மாதிரி மாமியார் முதுகுல சோப் போட்டு அனுசரிச்சு வச்சுக்கணுமா, இல்ல வேற அன்பால அனுசரிச்சு வச்சுக்கணுமா, எப்படி சொல்லுங்க சார். நம்ம பொண்டாட்டி நம்மள்ட்ட அன்பா இருக்கணும்னா அவங்க அம்மா கிட்ட நம்ம அன்பா நடந்துக்கணும். ஓ அப்படின்னு சொல்றேன். அன்பா மட்டும் இல்ல. என்ன உங்களுக்கு என்னங்க வேணும்? என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்க ஏதாவது குதர்க்கமான விஷயத்த நினைச்சுக்கிறீங்களா? இல்ல குதர்க்கமா நடந்ததா இப்ப கேட்கிறேன் சார். நான் ஒன்றும் புதுசா கேட்கல. விஜய் அவர்கள் ஒரு படத்துல மாமியார் சோப் போடலையா சொல்லுங்க முதுகுல. அது படங்க. ஓ, திரைப்படம். புரியுதுங்களா? படம் பார்த்தா அந்த தேட்டர் ஜனநாயகன் படம் படம் தானே சார். தேட்டர்ல இருந்து படம் பார்த்துட்டு வெளியில வந்தோடனே அதை விட்டுருந்துங்க. ஓ, புரியுதுங்களா? வீட்டுல போய் சோப் போடக்கூடாது. வீட்டுல போய் சோப் போட சொன்னோமா? என்னங்க சோப்பு போடுறதுலயே இருக்கீங்க? புரியல எனக்கு, ஏன் அப்படி இருக்கீங்க? இல்லை சார், ஒரு மிகப்பெரிய தலைவர் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சொந்தமாக ஒரு கதையை தேர்ந்தெடுக்கலாம். எதுக்கு தெலுங்கு படத்துலேருந்து காப்பி அடிச்சு, அது எதுக்கு அப்படியே சீன் பை சீன் அவர் எடுத்த லொக்கேஷன் அதே போலீஸ் ஸ்டேஷன் அதே இது அதே ஒரு பாடல் காட்சி அதே இடத்துல ஒரு ஷூட் பண்ணியிருக்காரு. எதுக்கு அது? ஏங்க உங்களுக்கு புரியலையா? ஆக்சுவலாக நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க. தெலுங்குலேருந்து நம்ம தலைவர் படத்தை நடித்த படங்கள்லாம் ஹிட்டு. போக்கிரி, கில்லி இது மாதிரி பெரிய ஹிட் ஆகணும்னா அங்கே ஒரு சென்டிமெண்ட் இருக்குங்க. அப்படியே அப்படி சுற்றணும் கதையை. ஏங்க சுடுறதுன்னு தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. சுடுறதுல என்ன? அவன் காப்பி அடிக்கிறது. காப்பி இன்ஸ்பிரேஷன். ரெண்டாவது ரீமேக். புரியுதுங்களா? ரீமேக். அப்படி ஒரு வார்த்தை ஒரு ரைட்ஸை வாங்கி ரீமேக் பண்றோம். அவனுக்கான ஒருத்தன் கிரியேட்டர் இருக்கானா, அவனுக்கான அவன் இருக்கானா? ஏங்க அப்புறம் ரைட்ஸ் வாங்கி தானே பண்றோம் சார். அது அவன் கிரியேட் பண்ணது சார். நீங்க என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்க? அவன் கிரியேட் அப்படியே ஒரு மானிட்டர் வச்சு அப்படியே அதே இடத்துல ஷூட் பண்ணி அப்படியே ரிலீஸ் பண்றீங்க. டப்பிங் மட்டும் தமிழ்ல போட்டுருக்கீங்க. அப்ப ரீமேக் படம் பண்ற டைரக்டர் எல்லாம் முட்டாளுங்களா? நான் அப்படி சொல்லல சார். அவனுக்கு ஓன் கிரியேட்டிவிட்டி வேணும் சார். எதுக்கு அப்புறம் இன்னொருத்த சுட்ட வடைய நீங்க சுடுறீங்கன்னு சொல்ல வரேன். இன்னொருத்த கிட்ன கேசரி நீங்க பொங்கலா கொண்டு வரீங்க கேக்குறேன். இவனுங்களாம் அப்ப முட்டாளு. அது நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. இன்னொருத்தங்க செஞ்சதை நீங்க ஒரு இயக்குனர் தானே. சாப்பாடை சாப்பிடாம மலத்தை சாப்பிட்றானுங்க அப்படிங்கிறீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை, நீங்க சொல்றீங்க. நீங்களும் ஒரு இயக்குனர் தானே. ஆமா. நீங்களும் சினிமால பயிற்சி எடுத்திருக்கீங்களா? ஆமா. சொந்த கிரியேட்ல பண்ணுவீங்களா இல்ல இது மாதிரி காப்பி அடிப்பீங்களா? தெலுங்கு, மலையாளம், கன்னடனா? ஏங்க ஒரு விஷயங்க, ஒரு ஹீரோவுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணி கொடுக்கணுங்க. கேசரி பிடிச்சா கேசரி, பொங்கல் பிடிச்சா பொங்கல். ஒரு விஷயம் நல்லா திருப்பி உலக சினிமாவே எப்படி தெரியுமா இருக்குது? இங்க சினிமா அங்கே கேசரி கிண்டனா இங்க பொங்கல் கிண்டணுமா? அப்படி அவர் டைரக்டர் நினைச்சதெல்லாம் எல்லா இடத்துலையும் பண்ண முடியாதுங்க. ஹீரோ சொல்றதா என்ன நினைக்கிறாரு அதை செய்யணுங்க. அதை செஞ்சாதாங்க நாம பொழப்பு ஓட்டலாம். அப்ப ஜனநாயகம் படம் வந்து H1 படம் கிடையாது, விஜயோட படம். கதை, திரைக்கதை, வசனம் விஜய் அவர்கள் எடுத்துக்கலாமா? அதோட லாஸ்ட் படம் என்ன படங்க? அதுவே ஃப்ளாப். இப்ப இதுவும் ஃப்ளாப்புங்கிறீங்களா? ஒரு ஃப்ளாப் கொடுத்த டைரக்டருக்கு நான் இன்னொரு ஃப்ளாப் கொடுப்பாருங்களே, அப்படி சொல்ல வரீங்க? இப்ப அது ஜனநாயகம் படம் ஃப்ளாப். ஏங்க தோத்தவங்க நாங்க ஜெயிக்கிற வெறியோட இருப்பான். ஓ, அதுக்காக சொல்ல வர்றேன். தோத்தவனை கூப்பிட்டு நாங்க ஏன் படம் கொடுக்குறோம்? அதே ஜெயிச்சவனை கூப்பிட்டு நாங்க கூப்பிட்டோமா? ஜெயிச்சவனு இருக்கானுங்களே அவ்வளோ பேர் நாங்கள் கூப்பிட்டோமா? இல்லை தோத்தவனை தானே கூப்பிட்டோம். எதுக்காக கூப்பிடுறோம்? அவன் தான் வெறியோட இருப்பான்னு சொல்லி கூப்பிட்டோம். வெறியோட அட்டப்லாம் பண்ணுவான். வேணாங்க, நீங்கள் பராசக்தியை மைண்டில் வச்சுட்டு பேசுகிறீங்க. அந்த படம் வந்துருச்சுன்னா இந்த படம் தோத்துருன்னு. அற்ற ஃப்ளாப் ஆக போகிறது பராசக்தி தானே ஒழிஞ்சு ஜனநாயகன் கிடையாது. அது முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எங்களுக்கு தெரியும் எந்த படம் என்ன ஆக போகுதுன்னு. அந்த சாட்டையால் அடிச்சு வச்சு சொல்லவே இல்லை. எதுக்காண்டி சாட்டையை அடிக்கிறீங்க கிளைமேக்ஸில்? ஏங்க ஊழல்வாதிகளா சொல்கிறாரு? இல்லை, ஊழல்வாதிகளை சாட்டையால் அடிக்கிறீங்களா? அப்படி கொலை பண்ணுறவனையும் கொள்ளை அடிக்கிறவனையும் சாட்டையால் அடிக்காமல் விடலாமா? கொன்னர்னுங்க, அடிக்கக்கூடாது. ஓ, சாட்டையால் மட்டும் அடிக்கக்கூடாது. இல்லை, அந்த கிளைமேக்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பார்வையில் ஊழல் பண்ணியா, அரசியல் ஊழல் பண்ணியா சொல்லிட்டு தான் அடிக்கிறாரு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரிஜினலாக ஊழல் பண்ணால் ஊழல்வாதிகள்லாம் கொண்டாந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டு நாங்கள் ஊழலற்ற கட்சி, ஊழலற்ற ஒரு அரசு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எப்படி, எந்த விதத்தில் நியாயம்? புரியல.
எந்த உலகத்துல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க? இங்கதான் தமிழ்நாடு. எங்க தலைவர் வந்து ஒரு விஷயங்க, விஜய் மல்லையா நம்ம கோடான கோடி காசு அடிச்சு கொண்டு போய் வெளிநாட்டில் வச்சுக்கிட்டாரு. இன்ன வரைக்கும் பிடிக்கிறாங்க. ஒரு நிரவ் மோடி கோடான கோடி காசுகளை அடிச்சு கொண்டு போய் சுவிஸ் பேங்கில் போட்டிருக்காங்க. சுவிஸ் பேங்கோட அக்கௌண்ட்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் காசு கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நடத்தலை. இந்த ஊழலற்ற ஆட்சியை யார் கொடுப்பாங்கிறீங்க? விஜய் கொடுப்பாரா? விஜய் மட்டும்தான் கொடுக்க முடியும். எப்படி ஊழல்வாதி செங்கோட்டையனை கூட வச்சுட்டு எப்படி ஊழலற்ற ஆட்சி கொடுக்க முடியும்? இன்ன வரையும் வழக்கு போயிட்டு இருக்கு அவர் மேல. நான் ஒன்றும் தவறா சொல்லலை. ஐயோ, செங்கோட்டையன் வந்து ஒரு விஷயங்க, செங்கோட்டையனை எங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கான ரீசனே வந்து நல்லா செலவுன்னு வரும். அப்படியா? ஈரோட்டில் நம்ம செலவுன மாதிரி ஏங்க ஒரு விஷயங்க, அவர் வந்து எங்கள் கட்சியில் வந்து சேர்றதுக்கு காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் சமாதி பக்கத்தில் தனக்கு ஒரு சமாதி வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் வந்து. யாருக்கு? செங்கோட்டையனுக்கு வேணுமா? ஆமாம், அதனால தான் பீச்சில் வந்து ஒரு விஷயங்க, பீச்சில் இது சமாதி ஆகணுங்கிறது நான் சாதாரண விஷயம் கிடையாது. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? என்ன, அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அது தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஐயா வந்து எங்கள்கிட்ட வந்திருக்காரு. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அப்போ கூடிய சீக்கிரம் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு பீச்சில் சமாதி ரெடி பண்ணிடுவீங்க தாவேக்கா, அப்படித்தானே? ஏங்க அதுப்பா அழுவுறாருங்க, உங்களை நம்பி வந்திருக்காரு, அழுவுறாரு. நான் வந்து ரொம்ப இதாக நின்னேன், எந்த ஒரு உதவி இல்லாமல் தனியாக நின்னேன், எனக்கு ஆதரவு கொடுத்தது விஜய் அவர்கள் தான் அப்படின்னு கண் கலங்குறாருங்க. ஒரு 70 வயசு 85 வயசு மதிக்கத்தக்க ஒரு மூத்த அரசியல்வாதி இத்தனை அரசியல் இருக்காரு, இத்தனை வருஷமா அந்த கட்சியில் இருந்தாரு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவரை ஒரு 2 மாதம் சிஎம் இருங்கன்னு சொன்னாங்களா? ஆனால் எங்கள் கட்சியில் 26க்கு அப்புறம் இடையில ஒரு 2 மாதம் அவரை சிஎம் இருக்க வைப்போம். 2 மாதம் எப்படி? செல்வி ஜெயலலிதா ஜெயிலுக்கு போன மாதிரி திரு விஜய் அவர்கள் ஜெயிலுக்கு போவாங்களா எப்படி? அந்த சமயத்தில் செங்கோட்டையன் சிஎம் உட்கார வைப்பாங்களா எப்படி? ஏங்க நான் என்ன சொல்கிறேன், எங்கள் தலைவர் ஜெயிலுக்கு போகணும் புரியல. 41 கேஸ் போயிட்டு இருக்கு சார் சிபிஐட்ட. அடுத்து விஜய் தான் விசாரிக்க போறாங்க. ஸோ அதை மனசில் வச்சு சொல்றீங்களா? தலைவர் விஜய் உள்ள போயிடுவாரு, அந்த சமயத்தில் செங்கோட்டையனை வந்து எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லி பேசிட்டு இருக்கேன். எங்க தலைவர் ஜெயிலுக்கு போவாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு ஆட்சியை எங்க தலைவர் நிறுவுவாரு. புரியுதுங்களா? எல்லாருக்குமே கட்சியில இருக்கிற அத்தனை பேருக்குமே எல்லாருக்குமே சிஎம் பதவி 2 மாசம் கொடுப்போம். எல்லாருக்கும் கொடுக்கணுங்க. நாம மட்டுமே அனுபவிக்கணுங்க. பதவிங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கணுங்க. நாம மட்டுமே அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கிறவன் அவன் தலைவன் கிடையாதுங்க. எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதான் நினைக்கிறவன் தாங்க தலைவன். எங்க தலைவர் அப்படி எதுக்கு மதுரை கிழக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய் ஏன் சொல்ல முடியானே? மதுரை தெற்கு அஜித், மதுரை கிழக்கு சுஜிதா இப்படி ஏதாவது ஒன்று சொல்ல முடியானே? எதுக்கு எல்லாத்துக்கும் விஜய் விஜய்ங்கிறீங்க? ஏங்க ஐயோ, இப்போ விஜய்னு ஒருத்தர் வச்சு தான் எல்லாரையுமே இந்த உலகத்தில் மற்றவங்களெல்லாம் தெரியும். புரியுதுங்களா? அப்போ யாருக்காக வர்றாங்க? எங்கள் தலைவனுக்காக வர்றாங்க. அப்போ எங்கள் தலைவன் தானே சொல்கிற இந்த தமிழ்நாடு. நீங்கள் தான் பகிர்ந்து கொடுப்பாங்க பதவியெல்லாம் அப்படிங்கிறீங்க. மதுரை கிழக்கு சுப்பிரமணி, மதுரை தெற்கு ரங்கசாமி அப்படின்னு சொல்லிட்டு போங்க. என்ன விஜய் விஜய்ங்கிறியா? இப்போ எனக்கு புரியல. எனக்கு என்ன சார் வெறி பிடிச்சிருக்கா அப்படி? பதவி வெறி பிடிச்சிருக்கா அப்படி? தலைவருக்கு பதவி வெறி பிடிச்சிருக்கா? புரியல. எங்களால் என்ன நாயா நினைக்கிறீங்களா? வெறி நாயா ஃபீல் பண்ணுறீங்களா? நான் அப்படி சொல்ல, நீங்கள் தான் கொண்டு போய் ப்ளூ கிராஸில் சேர்க்கணும்னு இருக்கீங்களா? என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? எப்படி இந்த வெறிங்கிற வார்த்தை எப்படிங்க? என்ன வெறி பிடிச்ச? நீங்க தான் சொல்றீங்க. என்ன பதவி வெறினா என்ன? பதவி வெறியில என்ன பதவி வெறினா? வெறியோட அர்த்தம் என்ன தெரியுமா? வெறி பிடிச்சவங்களை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஜாம்பியா எங்காலு 41 பேரை கடிச்சு கொண்டுட்டாரா? அப்ப நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. நந்தகுமார் தான் சொல்றாரு, நான் சொல்லல. நந்தகுமார் சொல்றாரு. எந்த அர்த்தத்துல? அப்புறம் பதவி வெறி பிடித்த மனிதன் எதுக்காக நீங்க சொல்றீங்க? எதுக்காக வெறி பிடித்த மனிதன் ஒரு பேரை பூசுறீங்க? மதுரை கிழக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், இதுக்கு வெறிக்கு என்ன சம்பந்தம்? விஜய், தஞ்சாவூர் விஜய் அப்படி சொல்றீங்கல்ல, அதனால கேக்குறேன். ஒரு விஷயங்க, மதுரை கிழக்கு புசி ஆனந்த், மதுரை தெற்கு ஆதவர்ஜனா, தஞ்சாவூர். நான் சவால் விட்டு சொல்றேங்க, இந்த டிஎம்கே காரங்களா இருக்காங்கல்ல, சூரியன் அப்படிங்கிற ஒரு சின்னத்தை நவுத்திட்டு அவங்களை ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க. பொதுப்படையான ஒரு சின்ன வேறுல இல்ல, அவர் ஸ்டாலின் சொல்லலையே. மதுரை கிழக்கு ஸ்டாலின், மதுரை தெற்கு ஸ்டாலின், தஞ்சாவூர் ஸ்டாலின். அங்க எப்படி உதயசூரியன் சின்னமா இருக்கு, அது மாதிரி ஒரு வேட்பாளர் தாங்க சின்னம். அங்கங்க ஒரு வேட்பாளர், அங்கங்க ஒரு வேட்பாளர்னா வேட்பாளர்னு ஒருத்தன் தேவைப்படுறான்ல. அங்க வந்து உதயசூரியன் ஒன்னு தேவை. உதயசூரியன் நீக்கிட்டு அந்த வேட்பாளர் மட்டும் நிக்க வைங்கள, ஜெயிக்க முடியுமா? ஒரு இடம் ஜெயிக்க முடியுமா? தேவைப்படுது இல்ல.
அங்கங்க தேவைப்படுது, உருவாக்கி வச்சிருக்காங்க. உருவாக்கி. அதே மாதிரிதான் இத்தனை வருஷமா 33 வருஷமா விஜய்ங்கிற ஒருத்தனை உருவாக்கி வச்சிருக்கு. இங்க அரசியலையா? அரசியல் இல்ல, இந்த நாட்டு மக்களோட மனசுல, இந்த நாட்டு மக்கள்ல ஒவ்வொரு வீட்லயும் உருவாக்கி வச்சிருக்குது. சும்மா கிடையாது. நடிகனாவா? ஏங்க இந்த மக்களுக்கு நல்லது செய்ய போற ஒரு கடவுளாங்க. ஒரு கடவுள் விஜய்ங்கிறது. ஏங்க நடப்பு காலத்துல ஜீசஸ் கடவுள்னா இப்படி ஊதுபத்தி சாமனை குளித்து வச்சு டெய்லி பிரேயர் பண்ணுமா? இப்படி அது அவங்கவுங்க விருப்பங்க, அவங்கவுங்க குலதர்மம், அவங்கவுங்களோட வழிபாடுகள் பொறுத்தது. நீங்கள் தலைவருக்கு தேங்காய் உடைச்சி எலுமிச்சம்பழம் வச்சு சாம்பிராணி போட்டு பூஜை நடத்துறது உங்கள் விருப்பம். இல்லாட்டினா இது முஸ்லீம் மாதிரி குரான் முன்னால் உட்காந்து ஓதுறதும் அது அவங்கவுங்க சம்பிரதாய பிரகாரம். நீங்கள் விஜய் நீங்கள் எப்படி வேணாலும் கும்பிடலாம், அது உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். நீங்கள் அதனால இப்படி தான் கும்பிடணும்னு நாங்கள் கட்டாயம் கிடையாது. புரியுதுங்களா? எங்களுக்கு மெழுகுவத்தி ஏற்றியும் நீங்கள் கும்பிடலாம், விளக்கு வச்சும் கும்பிடலாம். ஆமாம், சாம்பிராணி போட்டு கும்பிடலாம் விஜய். ஆமாம், கடவுளா கும்பிடணுங்கிறிய. கடவுளுங்க. நான் திருப்பி உங்களுக்கு நமக்கு கிடைச்ச செத்த ஒரு பேர் தானே உயிரோட யாரும் கடவுள்னு சொல்ல மாட்டாங்களே. ஏங்க சும்மாலாம் பேசாதீங்க. ராமர் புரியுதுங்களா? வாழ்ந்த காலம், ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு கடவுள் மனித அவதாரம் எடுத்து பிறந்து வாழ்வாங்க. இந்த யுகத்துக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது விஜய்ங்கிற ரூபத்துல கடவுள் அவதாரம் எடுத்து வந்திருக்கான். அந்த புரிதல் கொஞ்சம் கூட இல்லாம கடவுளை பத்தி அவதூறு பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசுறீங்க? இல்ல, கடவுளை நான் அவதூறு பேசலையே. விஜய் கடவுளா நினைக்கிறேன், உங்களை தான் கேட்கிறேன். விஜய் கடவுளா பாருங்க, நான் பாக்குறேன்ல, என் கண்ணுக்கு தெரியறாருல அவர் கடவுள்னு. அது ஏன் உங்க கண்ணுக்கு தெரியல? தீய சக்தி. நீங்களாம் ஒரு தூய சக்தி தான் அது கடவுளுங்கிறது தெரியும். நீங்களாம் தீய சக்தியா இருக்கிறதுனால தான் அது தெரிய மாட்டேங்குது. சிபிஐ சொல்லுவாங்க யாரு தீய சக்தி தூய சக்தின்னு விசாரணைக்கு அப்புறம். ஏங்க சிபிஐ எல்லாம் ஒரு என்னங்க, யார் நிர்மாணிக்கங்க? கட்டமைப்பே கடவுள் நிர்மாணிக்கிறதுங்க. இப்படிங்கிறதுக்குள்ளார அத்தனையும் புஷ்பமாக போயிடும். ஜப்பான்ல பார்த்தீங்களா, 2 குண்டு மறு உருவாக்கம் நடந்தது. அது மாதிரிலாம் நடக்கக்கூடாது. ஆமா, இந்த நாடு கரூர் சம்பவம் மாதிரி நடக்கணுங்கிறிய. கரூர் சம்பவம் மாதிரி நடக்கணுமா? எதுக்குங்க? எதுக்கு கூடங்க? கரூர் சம்பவத்துக்கு இதுக்கு கரூர்ல என்னங்க, எப்படி செத்தாயினே தெரியாம 41 பேர் செத்ததுக்கு நம்மளை போட்டு பேசிக்கிட்டு இது மாதிரிலாம் கேள்வி கேட்டு கொள்ளாதீங்க. ஆமா, பேசாம அந்த ஆவியோட சேர்ந்து நம்மளும் ஆவியா இருக்கமோன்னு தோணுது. இப்ப ஜனநாயகன் படத்துல எப்படி சார் மற்றபடி பழைய படத்துல மாதிரி டூயட் பாட்டு, எப்படி ஹீரோயினோட சில்மிஷம் பட் இதெல்லாம் இருக்குமா எப்படி சார் ஜனநாயகன் படத்துல? ஏன்னா கட்சி தலைவர் படம் ரிலீஸ் ஆக போது, ஒரு கட்சி தலைவர் ஒரு தலைவரா வரும்போது பாத்தீங்கன்னா அது அதெல்லாம் தவிர்க்கப்படுமா எப்படி? இப்போ எம்ஜிஆர் அந்த மாதிரி தான் பண்ணார், டீசெண்டாக ஆடுவார், டான்ஸு, சிகரெட்டு, தண்ணி எதுவும் குடிக்க மாட்டார். இப்போ விஜய் அவர்கள் பல படத்தில் மிட்லி வேண்டாம் அண்டாலாம் கொடு குண்டாலாம் கொடுனாரு. ஸோ இது மாதிரி ஜனநாயக படத்தில் இருக்குமா எப்படி சார்? மக்களுக்கு தேவையான எல்லா என்டர்டைன்மெண்ட்டும் இருக்குதுங்க, அதை பற்றி ஒரு குறை இல்லை. எல்லாமே இருக்குது, எல்லாமே. மக்கள் தான் நினைப்பான்ல மனசில் இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னா அது வந்துடும். ஒவ்வொருத்தரும் என்ன தெலுங்கு படத்துல பாலகிருஷ்ணன் எப்படி இருந்தா எப்படி சிரிப்பு வரும், அது மாதிரி இப்ப விஜய் இப்ப இருப்பாரா எப்படி? நீங்க படம் பாக்குறப்ப நீங்க ஒண்ணு நினைங்க, அது படத்துல இருக்கும். சீரியஸா சொல்றேன், ஏதாவது ஒண்ணு கேளுங்க, இது மாதிரி இருக்குமான்னு கேளுங்க, அது படத்துல இருக்கும் பாருங்க. இந்த மாமியாருக்கு சோப் போற மாதிரி சீன் இருக்குமா அப்படி? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஜனநாயக படத்துல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். 2026 தமிழக அரசியல் வரலாற்றுல முதல்வர் வேட்பாளர் இருக்க போறவரு இப்படி இருக்கும், அந்த சீன், இது மாதிரி சீன்லாம் வைப்பாரு. மக்களுக்கு பிடிக்கிற விஷயங்க, மக்களுக்கு பிடிக்கிற விஷயம் தான் தானே மன்னன் செய்யணும். இப்போக்கி இந்த நாட்டோட மன்னன் யாருங்க? மக்களை திருத்த வர போறேன்னு சொல்றீங்க, இந்த சீன்லாம் இருக்குங்கிறிய, எனக்கு புரியலையே. ஏங்க ஒரு விஷயங்க, நல்லதை சொல்லுவோம், புரியுதுங்களா? நான் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லதை சொல்றதுக்கு தான் எங்கள் கட்சி உருவெடுத்திருக்கு, நல்லதை பரப்புறதுக்கு தான் எடுத்திருக்கு. ஜனநாயகன் படத்தில் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அப்படி ஒன்று காட்டிட்டு இனிமேல் இப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக இருக்கும். அப்படியெல்லாம் நிறையா விஷயம் இருக்குது. நீங்கள் முதல்ல படம் பாருங்க, நான்லாம் படம் பார்த்துட்டேன், அதனால சொல்கிறேன். ஆமாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆமாம், நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ பராசக்தி படத்தில் இந்தி திணிப்பு போராட்டம்லாம் இருந்துச்சு, இதில் என்ன திணிப்பு இருக்கும், என்ன எதிர்ப்பு இருக்கும்? ஏங்க எதையும் திணிக்கிறது, எதையும் எதிர்க்கிறதே கிடையாதுங்க. மக்கள் நல்வழிப்படுத்துகிற ஒரு நோக்கம்தான். அதுக்குன்னு நாங்கள் சாமி படம் எடுத்து வைக்கலை, மக்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் எடுத்து வச்சுருக்கோம்.
புரியுதுங்களா? அதுக்குள்ளார நீங்க ஆக்ஷன் சாமி படம்னா அப்படி தான், த்ரிஷாவும் விக்ரமும் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குமே, அது மாதிரியா? ஏங்க நான் சொல்றது ஒரு கந்தன் கருணை, ஓ, நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு திருவிளையாடல் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன? எனக்கு சாமினோன்னா எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. மக்கள் எந்த அளவு த்ரிஷா அப்படியே மனசுல நிக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த நாட்டு மக்களும் எந்த அளவுக்கு நாசமான ஒரு அறிவாளித்தனத்துல இருக்காங்கன்னு எதை நோக்கி இருக்குது? எப்போ பார்த்தாலுமே காம இச்சையில வாழக்கூடாதுங்க. ஓ, புரியுதுங்களா? வாழக்கூடாது யார் சொல்றீங்க? விஜயை சொல்றீங்களா? விஜய சொல்றோமா? ஆ, விஜயால் மக்களுக்கு சொல்றோங்க. விஜயால் மக்களுக்கு சொல்றோம். ஆமா, விஜயால் மக்கள் சொல்ல வரீங்க. ஜோதி ஆயிடுல பார்க்காதன்னு சொல்ல வரீங்க, அதானே? குஷி படத்துல காமிச்சாரா இல்லையா? ஏங்க ஒரு விஷயம் நல்லா திருப்பி நல்லா தெரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில செக்ஸுங்கிறது தேவைதான். ஆனா எனி டைமும் செக்ஸாவே இருந்துகிட்டு இருந்தா அது வாழ்க்கைக்குள்ளார நல்லா இருக்காது. புரியுதுங்களா? அது மாதிரி வந்து தலைவர் படத்துல எல்லா அதாவது எல்லாமே இருக்குன்னு சொல்றேன். எல்லாமே இருக்குன்னா எப்படி? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இருக்கும். ஒரு மனித வாழ்வியலுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இருக்கும். புரியுதுங்களா? அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் அது. அதை புரிஞ்சுக்குங்க முதல்ல. ஆமா, இப்போ ஜனநாயகம் படம் எதிர்பார்க்கலாம், இல்லை கமர்ஷியலாக எதிர்பார்க்கலாமா, இல்லை காமெடியாக எதிர்பார்க்கலாமா? நான் எல்லாமே இருக்குன்னு சொல்றேன். தனித்தனியாக பிரித்து பார்க்காதீங்க. ஆக்ஷன் இருக்கு, சாங் இருக்கு, காமெடி இருக்கு, லவ் இருக்கு, லவ் இருக்கு. நீங்க என்ன கேட்குறீங்களோ அவ்வளவு இருக்குது. ஆமா, நீங்க இப்போ இத்தனை ஜேர்னர்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் மீறியும் இருக்குது. அந்த ரேஞ்சுக்கு உள்ளார வந்து டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு. தெலுங்கு படத்துல ஒரு கரண்டி, மலையாள படத்துல ஒரு கரண்டி, கன்னட படத்துல ஒரு கரண்டி, எல்லாத்தையும் ஊற்றி குழம்பா கிண்டி வச்சிருக்கானா இப்படி? ஒரு விஷயங்க, இல்லை மொத்தம் அண்டாவா தூக்கி, தெலுங்கோட அண்டாவா தூக்கி அப்படியே ஊற்றிட்டீங்களா ரீமேக்குங்க பேரில்? ஏங்க ஒரு விஷயம் நல்லா திருப்பி நல்லா தெரிஞ்சுக்கங்க. நார்மலாக ஒரு பருப்பில் சாதத்தை போட்டு சாப்பிட்டோம்னா சாம்பார் சாதம் பாங்க. ஆமாம், புரியுதுங்களா? அந்த சாம்பார் சாதத்தை போய் நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து கேட்டால் சாம்பார் சாதம் கொடுக்க மாட்டாங்க, பிசிபலாக பார்த்துப்பாங்க. புரியுதுங்களா? அந்த பிசிபிளா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பேர் மாறுது இல்லையா? அதான். ஆனால் மாறினா ஆந்திராவில் பகவத் கேசரிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஜனநாயகன் அப்படியே கிடையாதுங்க. ஓ, ஜனநாயகன் பொங்கல் அப்படி வைக்கலாமா? அப்படி இல்லை விஜய் பொங்கல் அப்படி வைக்கலாமா? ஏங்க ரோட்டு கடையில் சரி விடுங்க, த்ரிஷா பொங்கல் வைக்கலாம் விடுங்க. சார் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு பேசுங்க. பொங்கலுக்கு நீங்கள் படத்தை பார்த்துட்டு பேசுங்க. பார்க்கறதுக்கு முன்னாலே அந்த படம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு ஒரு என்ன சொல்கிறது, எப்போதுமே நீங்கள் ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்துக்குள்ளாரே யோசிக்கிறீங்க. நல்ல விஷயத்துக்கு பாருங்கள். படம் வந்து ஒரு பயங்கரமான தான் படம் கான்ட்ரவர்சியாக இருக்கும், ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. அப்படிதான் கான்ட்ரவர்சியாக இருக்குன்னு சொல்லுங்க. நல்ல படங்க, எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி படங்க. குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் அத்தனை வயசில் இருக்கிறவங்களையும் முழுசாக திருப்திப்படுத்த போட ஒரு படம் ஜனநாயகம். ஓ, நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஆமாம், வேற இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது மாதிரி என்ன சொல்கிறது தெரியலங்கிறீங்க, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டிங்களே. என்னத்தை சொல்கிறது, வேற என்ன சொல்லணும்? மிக்க நன்றி சார். நான் வேற என்ன சொல்லணுங்கிற நன்றிங்கிறீங்க. சரி, நன்றி, வணக்கம்.